இந்த பட்ஜெட் ஆகப்பட்டது இப்போ இந்தியாவில் வந்து ஒரு கிரைசிஸ் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஜிடிபி க்ரோத்து, இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ், அப்புறம் ஃபிஸ்கல் டெபிசிட்டு, ஃபிஸ்கல் கன்சால்டேஷன் மெஷர்ஸு, பட்ஜெட் அலோகேஷன் சொல்லிட்டு நிறைய டேட்டா பாயிண்ட்ஸும் பர்சன்டேஜஸும் சொல்லி அதை டிஃபெண்ட் பண்ணலாம். பட்டு அதை தாண்டி எக்கானமி எப்படி இருக்குன்றத ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஜிஎஸ்டியோட கேம்பெயின் என்ன? கவர்மெண்டோட கேம்பெயின் ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டாக்ஸ். உண்மையால என்ன இருக்குன்னா ஒன் நேஷன் தான், ஒன் மார்க்கெட் தான், ஒன் டாக்ஸ் இல்ல, மல்டிபிள் டாக்ஸ் போய் 5%, 12%, 18%, 28% போய் மெனுக்குள்ள டாக்ஸ் பண்ண போய் ஃபுட் ஐட்டம்ஸ் டாக்ஸ் பண்ண போய் அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்ல வைக்கக்கூடிய பொருளை பேஸ் பண்ணி டாக்ஸ் பண்ற அளவுக்கு மெனு பேஸ்ட் டாக்ஸேஷனுக்கு நான் சப்போர்ட்டர் கிடையாது. அமாம் சோ பணக்காரர் வாங்கினாலும் சரி, ஏழை வாங்கினாலும் சரி, ஒரே ஜிஎஸ்டி தான் கட்டுறாங்க. ஆனா யூனியன் கவர்மெண்ட் எஸ்பெஷலா ஜிஎஸ்டி கலெக்ஷன் உயர்ந்தது செலிப்ரேட் பண்ணாங்களே தவிர அந்த டாப் 10 பணக்காரங்க கிட்ட இருந்து மொத்தமா அக்ரிகேட்டா எவ்வளவு டாக்ஸ் கலெக்ட் பண்ணாங்கன்ற டேட்டா கவர்மெண்ட் ரிலீஸ் பண்றது கிடையாது. ஆனா சாமானிய மனிதர்கிட்ட இருந்து எவ்வளவு டாக்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத ஜிஎஸ்டி வழியா சொல்றாங்க. 1 லட்சம் கோடி வந்துச்சு, அப்புறம் 2 லட்சம் கோடியா வருது, வருஷத்துக்கு இவ்வளவு டாக்ஸ் வந்திருக்குன்னு. அதுல பிரேக்கப் எடுத்து பாத்தீங்கன்னா டாப் 10 பணக்காரங்க ஆக்சுவலா டாக்ஸ் பெருசா பே பண்றது கிடையாது. ஹானஸ்டா பே பண்ணக்கூடிய, டாக்ஸ் பே பண்ணக்கூடியவங்க வந்து மிடில் கிளாஸ். இது நான் சொல்லல, ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லா பட்ஜெட்லயும் ஹானஸ்ட் டாக்ஸ் பேயர்ஸ் வந்து மிடில் கிளாஸ் தான் அப்படின்னு ஓட்டுக்காக வேணா சொல்லலாம். உண்மையாலே அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுத்தாங்கன்னா 80Cல நான் 20,000 ரூபாய் ஏற்றிருக்கேன், இதை 80Dல வந்து இந்த எக்ஸாம் டிடக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டா வந்து அவங்கள வந்து சேனலைஸ் பண்ணி அவங்கள growth கொண்டு போற மாடல் கிடையாது. சீனியர் சிட்டிசனுடைய சேவிங்ஸ்க்கு எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய ஸ்பெஷல் அசெட்ஸை கிரியேட் பண்ணணும் கவர்மெண்ட். பாயிண்ட் நம்பர் 1. அவங்களுக்கு கேர் கொடுக்கக்கூடிய அம்யூனிட்டிஸை கிரியேட் பண்ணணும். அவங்களுக்கு இன்சூரன்ஸ்க்கு கம்மி பிரீமியம்ல அதிக இன்சூரன்ஸ் கொடுக்கணும் வயதானவங்களுக்கு. இன்னைக்கு இன்சூரன்ஸே இல்லாம இருக்காங்க பாதி பேர். பாரத பிரதமர் உண்மையாலே 10 கோடி பேருக்கு ஆயுஷ்மான் பாரத் கார்டை கொடுத்திருக்காரு. ஒருத்தர் பாக்கெட்லயும் ஆயுஷ்மான் பாரத் கார்டு இருக்கு. அந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டுடைய டோட்டல் கவரேஜ் வந்து 5 லட்சம் ரூபாய். அந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு எடுத்து போய் கொடுத்தா அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்க, இந்த கார்டு இங்க யூஸ் பண்ண முடியாதுங்கன்றாங்க. 5 லட்ச ரூபாய் கையில வச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுன்னு சொன்னாலும் நான் கொடுக்க முடியாது, இது இன்எலிஜிபிள்னு சொன்னா அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து கவனிக்கணுமா வேணாமா கவர்மெண்ட்? இந்த பட்ஜெட்ல மிடில் கிளாஸ்க்கு, அதாவது ஆனஸ்ட் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் இல்லாட்டி வரி சலுகை ஆகப்பட்டது 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கலன்னா பிஜேபி அரசாங்கம் வரக்கூடிய நாட்களில் தோத்துருவாங்க. ஸ்டேட் எலெக்ஷன் தோப்பாங்க, யூனியன் எலெக்ஷனே தோப்பாங்க. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சத்யகுமார் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சத்யகுமார். வணக்கம். வருகிற பிப்ரவரி 1ஆம் தேதி ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. கடந்த முறை பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது ஒரு ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கு. குறிப்பாக மிடில் கிளாஸ் அந்த பட்ஜெட்டால அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பட்ஜெட்டால மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி போன்ற பல்வேறு இஷ்யூக்களை நம்மளால சொல்ல முடியும். குறிப்பாக எம்எஸ்எம்இ அந்த ஜிஎஸ்டியால ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. குறிப்பாக ஜிஎஸ்டியில என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை கொண்டு வரணும். லாஸ்ட் டைம் கோயம்புத்தூர்ல அந்த பன், அன்னபூர்ணா பன், அது வந்து ஜிஎஸ்டி பன்னாவே பேர் மாறி இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் போயிருக்கு. குறிப்பாக இந்த பட்ஜெட்ல என்ன மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு இந்த அரசாங்கம் செய்யணும் சார்? டெஃபினட்டா இந்த பட்ஜெட் ஆகப்பட்டது இப்போ இந்தியாவில் வந்து ஒரு கிரைசிஸ் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அதை பற்றி பெருசாக வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸும் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து பெருசாக ரைஸ் பண்ணுறது இல்லை. கட்டுரைகளும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் பெருசாக எழுதுறது இல்லை. ரூலிங் பார்ட்டி வந்து எப்பயுமே பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பெருமைகளை மட்டுமே சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு எக்ஸாக்டாக எக்கானமி எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுக்கு நம்ம வந்து ஜிடிபி க்ரோத்து, இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ், அப்புறம் ஃபிஸ்கல் டெபிசிட்டு, ஃபிஸ்கல் கன்சால்டேஷன் மெஷர்ஸு, பட்ஜெட் அலோகேஷன் சொல்லிட்டு நிறைய டேட்டா பாயிண்ட்ஸும் பர்சன்டேஜஸும் சொல்லி அதை டிஃபெண்ட் பண்ணலாம். பட்டு அதை தாண்டி எக்கானமி எப்படி இருக்குன்றத ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் பெரிய ப்ராப்ளமே இன்னைக்கு வந்து எக்கானமியில் வந்து ஜிஎஸ்டியாக இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா இது 2017 ஜிஎஸ்டி வரும்பொழுது ஒரு சப்போர்ட்டராக இருக்கக்கூடிய சத்யகுமார் இப்போ ஜிஎஸ்டி தான் ப்ராப்ளம் சொல்கிறாரே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் என்னன்னா, இன்னைக்கு நான் ஜிஎஸ்டி சப்போர்ட்டர் தான். ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டாக்ஸ்க்கு சப்போர்ட்டர்.
ஜிஎஸ்டியோட கேம்பெயின் என்ன? கவர்மெண்டோட கேம்பெயின் ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ். உண்மையால என்ன இருக்குன்னா ஒன் நேஷன் தான், ஒன் மார்க்கெட் தான், ஒன் டேக்ஸ் இல்லை, மல்டிபிள் டேக்ஸ் போய் 5%, 12%, 18%, 28% போய் போய் மெனுக்குள்ள டேக்ஸ் பண்ண போய் ஃபுட் ஐட்டம்ஸ் டேக்ஸ் பண்ண போய் அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்ல வைக்கக்கூடிய பொருளை பேஸ் பண்ணி டேக்ஸ் பண்ற அளவுக்கு மெனு பேஸ்ட் டாக்ஸேஷனுக்கு நான் சப்போர்ட்டர் கிடையாது. இன்னைக்கு தோசைக்குள்ள இப்படி கூட டேக்ஸ் வரலாம். தோசைக்குள்ள மசாலா வச்சா 18%, தோசையில் நீங்கள் வந்து வெங்காயம் போட்டால் 12%, இல்லை தோசையில் வெங்காயம் இல்லாமல் மசாலாவில் தாளிக்காமல் போட்டால் 5%, இப்படின்னு மாற்றி மாற்றி டேக்ஸ் போடலாம். இதுதான் இன்டென்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி. ஆனால் சத்தியமாக கிடையாது. ஜிஎஸ்டி கொண்டு வரணும்னு ஒரு நாடும் கொண்டு வரும் பொழுது ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ், ஃபிளாட் ரேட் ஆஃப் டேக்ஸ் கொண்டு வரணும். நம்மளால புரிஞ்சிக்க முடியாது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஓகே சார், இந்த டாக்ஸை பற்றி நிறைய சொல்கிறீங்க. மிடில் கிளாஸ் தான் நிறைய டாக்ஸ் பே பண்ணுறாங்க, பணம் படைத்தவர்கள் வசதி படைத்தவர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய டாக்ஸ் கிடையாது. நான் எப்படி இந்த பணம் படைத்தவர்கள் வசதி படைத்தவர்கள்ங்கிற வார்த்தையை காயின் பண்ணுறேன் அப்படின்னா, சமீபத்தில் ஒரு ஆர்டிகல், இந்தியாவுடைய ஒரு 90% சொத்து வளம் என்பது ஒரு 10% பேர்கிட்ட தான் இருக்கு, நான் அவங்கள தான் காயின் பண்றேன், அவங்க தான் ஒரு மிகப்பெரிய பணக்காரர்கள், அவங்க எவ்வளோ சார் இந்த கண்ட்ரிக்கு இந்த நேஷனுக்கு வந்து டாக்ஸ் வந்து ரீபே பண்றாங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது அவங்கள விட மிடில் கிளாஸ் தான் அதிகமாக வந்து டாக்ஸ் பே பண்றாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா சார்? இப்போ டெஃபினட்டா வந்து இந்த அப்சர்வேஷன் ஆகப்பட்டது அப்ரிஷியேட்டட். ஏன் அப்ரிஷியேட்டட்னா, ஒரு வாட்டியும் லாஸ்ட் இயர் இப்போ நம்ம ஜிஎஸ்டி பற்றி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வந்து ஒரு ரேட் ஆஃப் டேக்ஸ் இருக்கணும்னு இம்ப்ராக்டிக்கலாக சொல்கிற ஆளும் கிடையாது, மல்டிபிள் ரேட் ஆஃப் டேக்ஸ் கரெக்டுன்னு சொல்கிற ஆளும் கிடையாது. ஒரு 2 ரேட்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்கலாம். 5%, ஒரு 18%, இல்லை 5% லக்ஸுரியஸ் ப்ராடக்ட் 28%. ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸ் வாங்குறவருக்கு 28% போட்டாலும் ஓகே, 40% போட்டாலும் ஓகே, அவர் கட்டிட்டு போயிடுவார். ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸ் வந்து ஹைவேல போகும்போது டோலில் ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸ்க்கு டோல் வந்து 100 ரூபா போடுற இடத்துல 500 ரூபா போட்டாலும் கட்டிட்டு போயிடுவார். இது எந்த கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன்னா, ஜிஎஸ்டியில் நீங்கள் மல்டிபிள் ரேட் ஆஃப் டேக்ஸ் இருக்குது. ஜிஎஸ்டிங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். ஒரு சாமானியர் ஒரு சோப்பு வாங்கினாலும் அதே ஜிஎஸ்டி தான் கட்டுறாரு, பணக்காரரும் ஒரே சோப்பு தான் வாங்க போறாரு, அதுக்கு ஜிஎஸ்டி கட்ட போறாரு. இப்போ அமாம் சோப்புன்னு எடுத்துக்கோங்களேன், அமாம் சோப் பணக்காரர் வாங்கினாலும் சரி ஏழை வாங்கினாலும் சரி ஒரே ஜிஎஸ்டி தான் கட்டுறாங்க. ஆனால் நம்ம கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் எஸ்பெஷலாக லாஸ்ட் 1 இயரா 1.5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா எதை செலிப்ரேட் பண்ணாங்கன்னு பார்க்கணும். ஜிஎஸ்டி கலெக்ஷன் உயர்ந்தது செலிப்ரேட் பண்ணாங்களே தவிர எங்கேயுமே வந்து டாப் 10 பணக்காரங்களுக்கு நாங்கள் இவ்வளோ டேக்ஸ் போட்டு கலெக்ட் பண்ணியிருக்கிறோங்கிற ஸ்டேட்மெண்ட்டே வரல. டாப் 10 பணக்காரங்க டேக்ஸ் கட்டுறாங்களா, எவ்வளோ கட்டுறாங்கன்னு டேட்டாவும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டாப் 10 பணக்காரங்க டேக்ஸ் கட்டுறாங்களா, எவ்வளோ கட்டுறாங்க, அவங்க பர்சனல் டேக்ஸ் எவ்வளோ, அவங்களுடைய கார்பரேட் டேக்ஸ் எவ்வளோ, எத்தனை கம்பெனி வச்சிருக்காங்க, லாஸ் காட்டுறாங்களா, டோட்டலா அந்த டாப் 10 பணக்காரங்க கிட்ட இருந்து மொத்தமா அக்ரிகேட்டா எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணாங்கன்ற டேட்டா கவர்மெண்ட் ரிலீஸ் பண்றது கிடையாது. ஆனா சாமானிய மனிதர்கிட்ட இருந்து எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஜிஎஸ்டி வழியா சொல்றாங்க. 1 லட்சம் கோடி வந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு 1.5 லட்சம் கோடி வந்தது, அப்புறம் 2 லட்சம் கோடியா வருது, வருஷத்துக்கு இவ்வளோ டேக்ஸ் வந்திருக்குன்னு. அதுல பிரேக்கப் எடுத்து பார்த்தீங்கன்னா டாப் 10 பணக்காரங்க ஆக்சுவலாக டேக்ஸ் பெருசாக பே பண்ணுறது கிடையாது. ஏன்னா டேக்ஸ் பிளானிங் பண்ணி அவங்களுடைய டேக்ஸ் எஃபெக்டிவ் டேக்ஸ் ரேட்டை குறைக்கக்கூடிய வாய்ப்பை உலகெங்கு உருவாக்குறாங்க. இன்னைக்கு ஒரு டாப் 10 பணக்காரங்க, நான் வந்து டாப் 10 பணக்காரங்களை குறிப்பிட்டு சொல்றது காரணம் இருக்கு. எல்லா நான் வந்து வருமானம் சம்பாதிக்கக்கூடிய இல்லை பணம் சம்பாதிக்கிற அவங்களுக்கு வந்து எதிரி கிடையாது, நம்ம எதிரி கிடையாது, எல்லாருமே சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும். டாப் 10க்கு ஏன் சொல்றேன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துருக்காங்க. குளோபல் டேக்ஸ் இன்சூரன்ஸ் சொல்லுவோம், எஃபெக்டிவ் டேக்ஸ் ரேட்டு. அவங்க துபாயில் டேக்ஸ் சேவன்ஸை, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்ஸை யூஸ் பண்ணி எஃபெக்டிவ் டேக்ஸ் ரேட்டை இந்தியாவில் குறைக்கிற வாய்ப்பை செயல்படுத்துகிறாங்க. டேக்ஸ் பிளானிங் பண்ணி உலகெங்கும் வர்த்தகம் வச்சுருக்காங்க. உலகெங்கும் வர்த்தகம் வச்சுக்கும் போது இன்வாய்சிங் இந்தியாவில் மட்டும் பண்ணுறது இல்லை, இன்வாய்சிங் இன்னொரு நாட்டில் பண்ணிட்டு இந்தியாவை காஸ்ட் சென்டராக யூஸ் பண்ணுற மாடல்ஸையும் எவால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. டேக்ஸ் எனக்கு முழுசாக தெரியுன்றதுனால உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. இது ஒரு சாமானிய மனிதர் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, டாப் 10 பணக்காரங்களுக்கு டாக்ஸ் பிளானிங்க்கு எல்லா வாய்ப்பும் பண்ணி டாக்ஸ் எவ்வளோ மினிமலாக கட்ட முடியுமோ அதை தான் இந்தியாவில் கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு வேலைக்கு போகிறாருல்ல, கஷ்டப்பட்டு தினந்தோறும் 8 மணி நேரம் 12 மணி நேரம் 13 மணி நேரம் இஎம்ஐ வாங்கி வேலைக்கு போய் லோனு வாங்கி இஎம்ஐ கட்டிட்டு இருக்கக்கூடியவர் வேலைக்கு போகிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா சேலரி வாங்கும்போது 192ல் டேக்ஸ் டிடெக்ட் பண்ணிட்டு தான் சேலரியே கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் போயிட்டு சோப்பு சீப்பு கண்ணாடி என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் மளிகை கடையில் வாங்குறாரு, இல்லை தேவையான பொருளை வாங்குறாரு, நெசசிட்டியும் வாங்குறாரு, ஒரு சில இடங்கள்ல லக்ஸரி வாங்குறாரு. மேபி மாசத்துக்கு ஒரு வாட்டி பிஸா சாப்பிடலாம், மாசத்துக்கு ஒரு வாட்டி வெளியே போய் சாப்பிடுவாரு.
அது லக்ஸரி நீங்கள் சொன்னீங்கன்னா அது லக்ஸரி கிடையாது, அதையும் தேவை தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 34%லேருந்து 45% வந்து டோட்டல் டேக்ஸே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். இன்கம் டேக்ஸ் பிளஸ் ஜிஎஸ்டி. நீங்கள் டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் பிரிக்காதீங்க. ஒரு சாதாரண மனிதர் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45%, 34%லேருந்து 45% ஆவரேஜாக கட்டுறாங்க. அப்போ 100 ரூபா சம்பாதிக்கிறாருன்னா 45 ரூபா. இன்ஃபேக்ட் எல்லாருமே கவர்மெண்ட் ஊழியர் தான், எல்லாருமே கவர்மெண்ட் ஊழியர் தான். எப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு தான் டேக்ஸ் கட்டுறீங்க. 100 ரூபா சம்பாதிச்சு நீங்கள் சேமிக்கிறதே இல்லையே. கவர்மெண்ட்டுக்கு 45% இன்னைக்கு 100 ரூபாலாம் ஈஸியாக போயிடுது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு சாமானிய மனிதர் டைரக்ட் டேக்ஸ்லையும் கஷ்டப்படுறாரு, இன்டைரக்ட் டேக்ஸ்லையும் கஷ்டப்படுறாரு, ஜிஎஸ்டிலையும் கஷ்டப்படுறாரு, கட்டுறாரு. கட்டினதுக்கப்புறம் அவருக்கு சீனியர் சிட்டிசன் ஆனதுக்கப்புறம் ஏதாவது பயன் இருக்கா? சம்பாதிக்கும் போதே இந்த நாட்டில் வந்து கடைசி காலம் எப்படி போகணும்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. கடைசி காலத்தில் வந்து இன்சூரன்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்களா தெரியாது. கொடுக்கக்கூடிய ஆயுஷ்மான் பாரத் கார்டையாவது எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொடுத்தா அந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டை யூஸ் பண்ணி ஹெல்த் இது பார்த்துக்க முடியுமா? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னா பாதி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டை கூட ஒத்துக்கிறது கிடையாது. அப்போது டேக்ஸ் பே பண்ணுறதுக்காகவே ஹானஸ்ட்டாக டேக்ஸ் பே பண்ணக்கூடியவங்க வந்து மிடில் கிளாஸ். இது நான் சொல்லலை, ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லா பட்ஜெட்லையும் ஹானஸ்ட் டேக்ஸ் பேயர்ஸ் வந்து மிடில் கிளாஸ் தான் அப்படின்னு ஓட்டுக்காக வேணால் சொல்லலாம். உண்மையாலே அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுத்தாங்கன்னா 80Cல நான் 20,000 ரூபாய் ஏற்றிருக்கேன், இதை 80Dல வந்து இந்த எக்ஸாம் டிடக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக வந்து அவங்கள வந்து சேனலைஸ் பண்ணி அவங்கள க்ரோத்து கொண்டு போகிற மாடல் கிடையாது. அப்போது என்ன பண்ணணும் சார் அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? சோஷியல் செக்யூரிட்டி வழியாக இப்போ இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசனுக்கு நல்ல வாழ்க்கை முறையை ஏற்படுத்திக்கிறதுக்கான செயல்முறையை இந்த பட்ஜெட்டில் கொண்டு வரணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. வயதானவங்க இருக்காங்கல்ல, தே ஷுட் பி த இன்ஸ்பிரேஷன் ஃபார் த யங்கர் ஜெனரேஷன். வயதானவங்க இப்போ கஷ்டப்படுறாங்களா நம்ம நாட்டில்? இஷ்டப்பட்டு இருக்காங்களா? இல்லை அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்களாங்கிறது யங்ஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சத்யாவோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களோ இந்த நாட்டில் ஏன் இருக்கணும்னு இருக்குல்ல, இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணி ஒரு பெனிஃபிட்டை வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு இப்பயே தரணும். அப்போ யாருக்கு தரணும்னு ஒரு ப்ரையாரிட்டி இருக்குல்ல. தங்களை பார்த்துக்க முடியாமல் கடினமாக வந்து உழைச்சிட்டு இந்த நாட்டுக்காக உழைச்சிட்டு வேலைக்கு போயிட்டு ரிட்டையர் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணால் டேக்ஸ் போடுறீங்க அந்த 8% கூட. ஆனால் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 10%. இன்ஃப்ளேஷன் அவுட் பீட் பண்ணி கூட அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஏர்ன் பண்ணல. அவங்க பணம் ஏறுதா கம்மியாகுதான்னா என்னைக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்ஃப்ளேஷனை விட கம்மியாக இருக்கோ அப்போ அவங்க பணத்தை இழந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம், பணம் வளரல. அப்போ கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு சரி பண்ண வேண்டியது எல்லாரை விட ப்ரையாரிட்டி வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் தான். சீனியர் சிட்டிசனுடைய சேவிங்ஸ்க்கு எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய ஸ்பெஷல் அசட்ஸை கிரியேட் பண்ணணும் கவர்மெண்ட். பாயிண்ட் நம்பர் 1. அவங்களுக்கு கேர் கொடுக்கக்கூடிய அம்யூனிட்டிஸை கிரியேட் பண்ணணும். மூணாவது ஆஸ்பெக்ட் வந்து அவங்களுக்கு இன்சூரன்ஸ்க்கு கம்மி ப்ரீமியமில் அதிக இன்சூரன்ஸ் கொடுக்கணும் வயதானவங்களுக்கு. இன்றைக்கி இன்சூரன்ஸே இல்லாமல் இருக்காங்க பாதி பேர். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு வயதானவங்க போயிட்டு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் போயிட்டு ஒரு 70 வயசு இருக்கிறவர் வந்து நான் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறேன், எனக்கு இன்சூரன்ஸ் கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்குறாங்களா? உங்களுக்கு வயசாகிடுச்சிங்க, உங்களுக்கு பிபி இருக்குது, டயபெட்டிக்ஸ் இருக்குது, உங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னுவாங்க. இன்சூரன்ஸே கொடுத்தாலும் அது மாதிரி லோடிங்னு போடுவாங்க. ஒன்று லோடிங் என்னென்னா டயபெட்டிக்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் ப்ரீமியம் 30,000 எக்ஸ்ட்ரா கட்டுங்க. உங்களுக்கு பிபி இருக்குது அதனால் நீங்கள் ஒரு 10,000 கட்டுங்க. உங்களுக்கு ருமட்டாய்டு அத்ரைட்டிஸ் இருக்குது நீங்கள் ஒரு 20,000 கட்டுங்க. அப்படி நீங்கள் இன்சூரன்ஸ் ப்ரீமியமே எடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் இருக்கிறவருக்கு மினிமம் 1.5 லட்சம் ஆகும். அப்போ 1.5 லட்ச ரூபா கட்டி அவர் இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து பயன்படுத்தணும் அந்த வருஷத்துக்கு. அப்போது இவ்வளோ கடினத்தில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட் வந்து டெஃபினட்டாக இந்த பட்ஜெட்டில் கொடுக்கணும். சீனியர் சிட்டிசன் இன்கம் டேக்ஸும் கட்டுறாரு, சீனியர் சிட்டிசன் ஜிஎஸ்டியும் கட்டுறாரு, அவர் வரி விலக்கணும் கிடையாது. அதை தாண்டி அவருடைய ஃபிக்ஸட் டெபாசிட்டும் டேக்ஸ் ஆகுது. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு பல பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க, இது சரியா? இன்சூரன்ஸை இந்த கவர்மெண்ட் வந்து அதை வந்து என்னவா சார் பார்க்குறாங்க? குறிப்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்களா இல்லை என்னவா பார்க்குறாங்க? ஏன் இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி போடணும்? இன்ஃபேக்ட் இன்சூரன்ஸில் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டியை வந்து தவிர்க்க வேண்டியது கவர்மெண்ட்டோட பொறுப்பு. ஏன்னா இன்சூரன்ஸுங்கிறது ஒரு மனிதருக்கு காஸ்ட், அது கன்சம்ஷன் கிடையாது. இன்சூரன்ஸுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. இன்சூரன்ஸுங்கிறது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், கன்சம்ஷனும் பெருசாக கிடையாது. அதில் இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க அதை கன்சியூம் பண்ணுறாங்களா? ஜிஎஸ்டினா என்ன? கன்சம்ஷன் பேஸ்ட் டேக்ஸு. உண்மையான கன்சம்ஷன் நடக்கணும். 100 பேர் இன்சூரன்ஸ் போடுறாங்க, எவ்வளோ பேர் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும்ல. கிளைம் பண்ணால் தான் கன்சம்ஷன். அது
நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இன்சூரன்ஸ் வாங்கினாலே அது இன்சூரன்ஸ் கன்சியூம் பண்றீங்கன்னு. இன்சூரன்ஸ் இட் செல்ஃப் இஸ் a profitable business. அப்போ அந்த இன்சூரன்ஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி விலக்கு எக்ஸம்ஷன் கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட பொறுப்பு. அந்த இன்சூரன்ஸ் மேலே டாக்ஸ் போட்டு வயசானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸே இல்லைன்னு சொல்லி நல்லா இருக்கும்போது இன்சூரன்ஸ் கொடுக்க மேலே டாக்ஸ் போடுறேன் ஜிஎஸ்டி, வயசாயிடுச்சு இப்போ இன்சூரன்ஸே இல்லை, அப்படியே இதை தாண்டி உங்களுக்கு இன்சூரன்ஸ் போடணும்னா லோடிங் அப்படிங்கிற கான்செப்ட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மனிதருக்கு, ஒரு குடும்பத்துக்கு இல்லை, இண்டிவிஜுவலுக்கு 1.5 லட்சம் இன்சூரன்ஸ் கட்டணும். 5 லட்ச ரூபா ட்ரீட்மெண்ட்டுக்கோ இல்லை 10 லட்ச ரூபா ட்ரீட்மெண்ட்டுக்கோ. அப்போது ஒரு இன்சூரன்ஸ் செக்டரை இன்சென்டிவைஸ் பண்ணி கம்மி ப்ரீமியம் ஆக்கி அதிக இன்சூரன்ஸ் கவர் கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோட பொறுப்பு. பாலிசியே மாற்றணும். 2 விஷயம் மாற்றணும் இன்சூரன்ஸில். டாக்ஸ் எக்ஸம்ஷன் மட்டும் கிடையாது. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஜிஎஸ்டி போடுறாங்க இன்சூரன்ஸ்க்கு, அதை எக்ஸம்ஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை, அதையும் எக்ஸம்ஷன் கொடுக்கணும். கம்மி ப்ரீமியமில் அதிக இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸை வந்து ஃப்ளோட் பண்ணக்கூடிய ரெகுலேஷனை ஐஆர்டிஏ கொண்டு வரணும். இன்சூரன்ஸ் ரெகுலேட்டட் அத்தாரிட்டி வந்து கொண்டு வரணும். 2வது இஷ்யூ, இது வந்து மிடில் கிளாஸ்க்கு அட்லீஸ்ட் இன்சூரன்ஸ் போடுறதுக்கான பாசிபிலிட்டி நம்ம பேசுகிறோம். ஏழைங்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆயுஷ்மான் பாரத் கார்டு கொடுத்துருக்காரு. அவர் நல்ல இன்டென்ஷன் தான் கொடுத்தாரு. இப்போ எப்படின்னா லீடர்ஸ் எல்லாருமே நல்ல இன்டென்ஷன் தான் செய்வாங்க, ஆனால் சுற்றி இருக்கவங்க அதை ஸ்பாயில் பண்ணுவாங்க. இப்போ யார் அந்த ஆயுஷ்மான் பாரத்தை ஸ்பாயில் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். பாரத பிரதமர் உண்மையாலே 10 கோடி பேருக்கு ஆயுஷ்மான் பாரத் கார்டை கொடுத்துருக்காரு. ஒருத்தர் பாக்கெட்லையும் ஆயுஷ்மான் பாரத் கார்டு இருக்கு. அந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டுடைய டோட்டல் கவரேஜ் வந்து 5 லட்ச ரூபா. யாராவது ஆயுஷ்மான் பாரத் கார்டு எடுத்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொன்னால் அவங்க சும்மா கேட்கல. அவங்க ஏன் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு 5 லட்ச ரூபா அவங்க பாக்கெட்டில் இருக்கு. அந்த 5 லட்ச ரூபா வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்குறாரு 10 கோடி பேருக்கு. 10 கோடி பேருக்கு சும்மா தரல, 10 கோடி பேரும் டாக்ஸ் கட்டுறாங்க. அவங்க வாங்கக்கூடிய பொருள் மேலே ஜிஎஸ்டி கட்டுறாங்க. இப்போ இல்லை, அதுக்கு முன்னாடி எக்ஸைஸ் டியூட்டி கட்டிட்டு இருந்தாங்க, வேட்டு கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ 2த்தையும் சேர்த்து ஜிஎஸ்டிங்கிறோம். அதனால் வந்து முன்னாடி கட்டல, இப்போ கட்டுறாங்க நான் சொல்ல வரல. இப்போ அதிக விலைக்கு கட்டிட்டு இருக்காங்க, விலைவாசி உயர்ந்து கட்டிட்டு தானே இருக்காங்க ஜிஎஸ்டி. அப்போது அந்த மாதிரி வந்து கட்டக்கூடிய சிட்டிசனுக்கு நீங்கள் ஆயுஷ்மான் பாரத் கொடுக்குறீங்க, அது ஃப்ரீ கிடையாது, விலையில்லா திட்டம். அந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு எடுத்து போய் கொடுத்தா அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொல்கிறாங்க, இந்த கார்டு இங்கே யூஸ் பண்ண முடியாதுங்கன்றாங்க. கொஸ்டின் என்னென்னா, உடல்நிலை சரியில்லாத பொழுது எந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கோ அங்கே தானே போவாங்க. ஆனால் அங்கே போனால் அந்த ஹாஸ்பிட்டலில் பயன்படுத்த முடியாதுன்னு கிரிட்டிக்கலாக இருக்கும்போது சொன்னால் அவர் எந்த ஆம்புலன்ஸில் எங்கே போவார்? 5 லட்ச ரூபா வச்சுக்கிட்டோம் ஏழைங்க. இன்னைக்கு வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ண அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இதே சென்னையில் ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல் என்னால் குறிப்பிட முடியும். அவங்களெல்லாம் இந்த பட்ஜெட்டில் கவர்மெண்ட்டு உள்ளே கொண்டு வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்தணும்னு சட்டம் கொண்டு வரணும். செயல்படுத்தலைன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் லைசன்ஸ் கேன்சல் ஆகும்னு சொல்லணும். 10 கோடி பேர்கிட்ட ஆயுஷ்மான் பாரத் கார்டு இருக்கு, கொண்டு போகிறாங்க ஏழைங்க. ஏழை கூட கிடையாது, அந்த ஆயுஷ்மான் பாரத் வச்சிருக்கவங்க கொண்டு போகிறாங்க. 10 கோடி பேரில் யார் வேணால் கொண்டு போகலாம். 5 லட்ச ரூபா கையில் வச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுன்னு சொன்னாலும் நான் கொடுக்க முடியாது, இது இன்னெலிஜிபிள்னு சொன்னால் அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கவனிக்கணுமா வேணாமா கவர்மெண்ட்டு? அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மேண்டேட் ஆக்கணுமா வேணாமா? ஒரு சமயம் அப்படி டினை பண்ணால் அந்த ஹாஸ்பிட்டல் மேலே ப்ராசிக்யூஷன் ப்ரொசீடிங்கும் எடுக்கணும். அதுக்கான சட்டத்தை கொண்டு வரணும். அந்த 5 லட்ச ரூபா வச்சுக்கிட்டோம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல்னா, அதுவும் கிரிட்டிக்கலாக இருக்கும்போது. அப்போது ஃபண்டமெண்டல் ரைட் அதனாலையும் அஃபெக்ட் ஆகுது. கையில் 5 லட்ச ரூபா இருக்குது ஆயுஷ்மான் பாரத் கார்டில், இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹாஸ்பிட்டல் வந்து பப்ளிக் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட்டாக கூட இருக்கட்டும். ஆனால் அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் லைசன்சிங் யார் கொடுக்குறா? கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் என்ன சொல்கிறாங்க? இன்சூரன்ஸ் இருந்தால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுங்க தான் சொல்கிறாங்க. அப்போ ப்ரைவேட் இன்சூரன்ஸ் இருந்தால் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க. ஆயுஷ்மான் பாரத் கார்டில் யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் இருந்தால், கான்ட்ரிபியூஷன் இருந்து கொடுத்தா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டீங்க. தனியாக கேட்டால் ஏங்க கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்டால் கவர்மெண்ட்லேருந்து பணம் வராதுன்னு சொல்லுவாங்க. அப்போ டேக்ஸ் கட்டியும் ஆயுஷ்மான் பாரத் கார்டு கையில் இருந்தும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாக்க, இந்த பட்ஜெட்டில் ஹாஸ்பிட்டல்ஸை எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், ப்ரீமியம் ஹாஸ்பிட்டல், அல்ட்ரா ப்ரீமியம் ஹாஸ்பிட்டல், சூப்பர் ரிச் போகக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கும் ஆயுஷ்மான் பாரத் அப்ளிகபிள் ஆகணும். ஓகே சார், நீங்களே சொல்கிறீங்க ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சா அதில் வந்து 45% கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கொடுக்குறோம், டேரக்ட் டேக்ஸாக கொடுக்குறோம் அல்லது இன்டேரக்ட் டேக்ஸாக கொடுக்குறோம் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ல எதுவும் மாற்றம் கொண்டு வரணுமா சார்? குறிப்பாக எவ்வளோ சார் கொண்டு வரணும்? இதனால் அதிகம் பாதிக்கப்படுறது மிடில் கிளாஸ் தான். வரி சலுகை சார்ந்து அரசாங்கம் என்ன மாதிரியான திட்டங்களை மிடில் கிளாஸ்க்கு கொடுக்கணும் சார்?
டெஃபினட்டாக இப்போது மக்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து வரி சலுகை வந்து நிறைய கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க கவர்மெண்ட். பட் கவர்மெண்ட்டுக்கு அந்த கம்பல்ஷன் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் மிடில் கிளாஸ்க்கு, அதாவது ஆனஸ்ட் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டு இல்லாட்டி வரி சலுகை ஆகப்பட்டது 15 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்கலன்னா பிஜேபி அரசாங்கம் வரக்கூடிய நாட்களில் தோற்றுருவாங்க. ஸ்டேட் எலெக்ஷன் தோப்பாங்க, யூனியன் எலெக்ஷன்லேயே தோப்பாங்க. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கலாம். காரணம் ஒன்றே ஒன்று தான். அதுக்குன்னு காங்கிரஸ் வரணும் நான் சொல்ல வரல. ஏன்னா அந்த மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஐடியாலஜி இல்லை ஒரு ஓட் எப்போ பண்ணுவாங்கன்னா அவங்க கையிலேருந்து காசு போகாத வரைக்கும் தான். ஒன்ஸு அவங்க கையிலேருந்து இப்போ 45 ரூபா, இன்ஃபேக்ட் நான் லிங்க்டின்ல பார்த்தேன், ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது அந்த வீடியோ. யாரோ ஒருத்தர் கடுமையாக உழைச்சிட்டு இருக்காரு நைட் 8:30 மணிக்கு. திடீர்னு அந்த ஃபோட்டோ பார்க்குறாரு, அப்படியே எமோஷ்னலாக இருக்காரு. பார்த்துட்டு நான் கூட நினச்சிட்டு இருக்கேன், அது பின்னாடி பக்கம் காட்டுறாங்க ஃபோட்டோட ஃப்ரேமு. நான் கூட நினச்சிட்டேன், நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுற டேபிளில் ஃபேமிலி இருக்க ஃபோட்டோ, இல்லை குழந்தையோட ஃபோட்டோ, இல்லை அவங்க ப்ரே பண்ணக்கூடிய கடவுளோட ஃபோட்டோ, தாய் தந்தையோட ஃபோட்டோ, இல்லை அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ, இல்லை கொலீக்ஸ் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை பார்ப்பாங்க ஒரு மோட்டிவேஷனுக்காக, நம்ம எதுக்காக ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல, பர்பஸ் ஆஃப் ஒர்க்கிங். அவர் எடுத்து அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அப்படியே ஜூம் பண்ணுறாங்க அந்த வீடியோவில். பார்த்தா ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ஃபோட்டோ. இப்போ அதுலேருந்து அப்படியே நின்றுடுது அந்த வீடியோ. அப்படி பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா, ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே டேக்ஸ் கட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பாதி பேர் சேவிங்கும் பண்ணுறது இல்லை. சரி, வீடாவது வாங்க முடியுமா, ஒர்க் பண்ணுறவங்களால வீடாவது வாங்க முடியுமானா, அசெட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் மேலே பேங்க் வந்து பெட் கட்டிட்டு இருக்காங்க. அசெட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன், வீடு வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு இப்போ வாங்கணுன்னாக்கா எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் வாங்கக்கூடிய இடத்துல வீடு இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அசெட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் இருக்கு. விலைவாசி உயர்வு இருக்கு. அசெட் ப்ரைஸ், அதாவது கன்சியூம் பண்ணுற பொருள் மேலே விலைவாசி உயர்வு இருக்கு. கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் மேலே அசெட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனும் இருக்கு. அந்த அசெட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் மேலே பேங்க் லோன் தராங்க. அப்போ பேங்க் அசெட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் மேலே லோன் தந்தா அப்போ அந்த லோன் கட்டக்கூடிய இடத்துல சாமானிய மனிதர் இல்லாததுனால எல்லா மிடில் கிளாஸ்க்கும் தன்னுடைய ஃபியூச்சர் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் கவர்மெண்ட்டு 15 lakhs வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் மிடில் கிளாஸ்க்கு, ஹானஸ்ட் டேக்ஸ் பேருக்கு ஹானர் பண்ணுற மாதிரி கொடுத்து தான் ஆகணும். 80Cயில் நான் 10,000 ஏற்றினேன், 80Dயில் டிடக்ஷனில் இவ்வளோ ஏற்றினேன். அதுக்கு நம்மளெல்லாம் என்ன பண்ணுவோம், உட்காந்துக்கிட்டு 80Dயில் இது ஏற்றிருக்காங்க, 80Cயில் இது ஏற்றிருக்காங்க, இதனால் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ்க்கு வந்து ஒரு 5,000 ரூபா சேவ் ஆகும். 5,000 ரூபா சேவ் ஆகி எந்த மூளைக்கு எப்படி பத்தும்னு நினைக்கிறீங்க? அதை இன்டர்பிரட் பண்ணுறதுக்காக ஒரு 4 மணி நேரம் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருப்போம். எப்படி நீங்கள் டாப் 10 பணக்காரங்களுக்கு டேக்ஸ் சலுகை வந்து கேட்டு கொடுக்குறீங்களோ, அதே மாதிரி மிடில் கிளாஸ்க்கு கேட்காமையே 15 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் கொடுக்கணும். அதான் அடுத்த ப்ரொபோசல் வந்து இந்த பட்ஜெட்டில் வர வேண்டியது. 15 lakhs வரைக்கும் மிடில் கிளாஸ் கேட்காமே இப்போ வந்து பெனிஃபிட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அவங்க கன்சம்ஷனையே மேட்ச் பண்ண முடியும். அப்போது இன்கம் டேக்ஸ் ஒரு பக்கம் அவங்க மேலே போடுறீங்க, அதை வந்து கொஞ்சம் எக்ஸம்ப்ட் பண்ணால் ஜிஎஸ்டி வந்து ரேஷனைஸ் ஆகிற வரைக்கும் அவங்களால கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியும். இல்லைனா அவங்களால வந்து எதையுமே சேவ் பண்ண முடியாதுன்ற நிலைமையில தான் இன்னைக்கு மிடில் கிளாஸ் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா மிடில் கிளாஸுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா தான் இருக்கா? டெஃபினட்டா கேள்விக்குறியா. அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு இம்பார்ட்டன்ட் இன்னொருத்தர் எடுத்துருக்கும் போது சொன்னேன், மிடில் கிளாஸ் வந்து எப்படி சார் பணக்காரர் ஆகுறதுன்னு கேட்டார். நான் சொன்னேன், மிடில் கிளாஸ் ஏழை ஆகக்கூடாதுன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்காரு அப்படின்னா மிடில் கிளாஸ்ங்கிற ஒரு சமூகம் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? கண்டிப்பா மிடில் கிளாஸ் வந்து இன்னைக்கு வந்து கடினமான பாதையில தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு லெட்ஸ் அஸ்யூம் அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரெட் வின்னர் வந்து வேலை பண்ணல, ஒரு 6 months வேலை பண்ணலன்னா அவருக்கு தேவையான பேசிக் ஃபெசிலிட்டி கூட ஃபுல்ஃபில் பண்ணாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. பிகாஸ் இஎம்ஐ வாங்கியிருப்பாரு வீடு வாங்குறதுக்காக. அந்த வீடு ஏன் அதிக விலைக்கு வாங்கியிருப்பாருன்னா அசெட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு. அப்போது சம்பாதிக்கிறது வந்து அவரால் சேவ் பண்ண முடியாத நிலைமை இருக்கும்போது ஒரு 6 மாதம் வேலை பண்ணேன்னா அவர் 7 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறது கவர்மெண்ட். இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறது கவர்மெண்ட். ஒரு இன்ஃப்ளேஷனே ஒரு 10% வரைக்கும் இருக்குது. நாளுக்கு நாள் அது அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. குறிப்பாக மக்களால் வாங்கக்கூடிய பவர் ரொம்ப ரொம்ப கம்மியாகிக்கிட்டே இருக்குது. இந்த இன்ஃப்ளேஷனை எப்படி தான் சார் கட்டுப்படுத்த முடியும்? கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போது இந்த விலைவாசி உயர்வு ஆகப்பட்டது கட்டுப்படுத்துறதுக்காக டெக்னிக்கலாக எல்லா எக்கானமிஸ்ட்டும் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, டெக்னிக்கலாக என்னாலையும் பேச முடியும். என்ன சொல்லுவேன்னா, மானிட்டரி பாலிசி கமிட்டி அமைச்சிருக்காங்க. அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில் வந்து ஆர்பிஐயும்
மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸும் சேர்ந்து வருவாங்க, ஃபிஸ்கல் பாலிசியும் மானிட்டரி பாலிசியும் சேர்ந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் எடுப்பாங்கன்னு. அப்போது மானிட்டரி பாலிசி கமிட்டி அமைச்சு இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? கவர்மெண்ட்டுக்கு தானே இருக்குது. அப்போது இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது இந்த நாட்டில்னா அது யார் பொறுப்பு? கவர்மெண்ட் தான். அப்போ கவர்மெண்ட் வந்து விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும் பொழுது காரணம் என்னன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. க்ரூட் ஆயில் ப்ரைஸை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்க? ஒப்பேக் கண்ட்ரி, நான் ஒப்பேக் கண்ட்ரி. நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம், அது மேலே பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி போட்டுட்டு இருக்கோம், வருவாய் வேணும்னு. அப்போ இது எல்லாத்துக்கும் பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது எல்லா பொருளுக்குமே ஜிஎஸ்டி கொண்டு வரல, அதுவும் பிரச்சனை இருக்குது. எல்லா இன்டைரக்ட் டேக்ஸும் ஜிஎஸ்டிக்குள்ளே போகல. அப்போது ஸ்டாம்ப் டியூட்டி, இப்போ ஸ்டேட்டு போடுற ஸ்டாம்ப் டியூட்டி, ஆல்கஹால் மேலே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஸ்டேட் போட்டுட்ருக்காங்க, பெட்ரோல் டீசல் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வேட்டு போடுறாங்க, எக்ஸ்க்ளூஷனும் போட்டுட்ருக்காங்க சென்டர் யூனியன். அப்போ பார்க்கும் பொழுது இன்புட் காஸ்ட் வந்து ஏன் குறையல, ஏன் இன்ஃப்ளேஷன் நடக்குதுன்னா இன்புட் காஸ்ட் வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த இன்புட் காஸ்ட்டை சரி பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டோட பொறுப்பு. அப்போ இன்புட் காஸ்ட் இப்போ சரி பண்ண முடியுமா? ஜிஎஸ்டியே குறைச்சாலும் இண்டஸ்ட்ரி அந்த ஜிஎஸ்டி குறைஞ்சதுக்கான பெனிஃபிட்டை மக்கள்கிட்ட கொடுப்பாங்களோ அதே ப்ரைஸை மெயின்டைன் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதே ப்ரைஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போது கண்ட்ரோல் இல்லாத ப்ரைஸ் ரைஸ் வந்து தொடர்ச்சியாக ஏறிக்கிட்டு இருக்கிறதுனால இதுக்கான எல்லா முயற்சியும் வரக்கூடிய 2 வருடங்களில் கவர்மெண்ட் எடுக்கலைன்னா அசெட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனும் கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸும் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸும் ஏறி இது வந்து மிடில் கிளாஸை ஏழையாக மாற்றக்கூடிய இடத்துக்கு வந்து சேரும். டெக்னிக்கலாக நான் பேசுறது வந்து எக்கனாமிக் ஆங்கிளில், நான் வந்து பர்சன்டேஜில் சொல்ல முடியும், சிபிஐ எவ்வளோ இருக்குது, டபிள்யூபிஐ எவ்வளோ இருக்குது, அசெட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குது, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இப்படி இம்பாக்ட் ஆகுது, ஒப்பேக் கண்ட்ரியில் வாங்கினா பேச முடியும். பட் சாமானிய மனிதருக்கு புரியணும்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது சாமானிய மனிதர் கிடையாது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துறதுக்காக பட்டி இருக்க முடியுமா? செலவு பண்ணாமல் ஒரு நெசசிட்டிக்காக சாப்பாடு சாப்பிட தான் செய்வாங்க, சாப்பாடு சாப்பிட்டு தான் ஆகணும். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துறது சாமானிய மனிதனுடைய பொறுப்பு அல்ல, கவர்மெண்ட்டோட பொறுப்பு. இட்ஸ் எலெக்டட் கவர்மெண்ட், லெஜிஸ்லேட்டிவோட பொறுப்பு. எக்ஸிக்யூட்டிவ் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஈவன் ஜுடிஷியரி இஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி. அவங்க எதுவுமே பொறுப்பு சொல்ல முடியாது உங்களால். ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் they cannot interfere in the economic policy of the government. அப்போ ஜுடிஷியரி cannot interfere in the economic policy of the government. அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு சோலா ரெஸ்பான்சிபிள் வந்து லெஜிஸ்லேட்டர்ஸ் தான். லெஜிஸ்லேட்டர்ஸ் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தா எக்ஸிக்யூட்டிவ் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள்ள வரப்போகுது. இதுக்கு சென்டர் பொறுப்பா ஸ்டேட் பொறுப்பான்னு கேட்டிங்கன்னா 2 கவர்மெண்ட் தான் பொறுப்பு. சப்ஸ்டான்ஷியலாக சென்டர் தான் பொறுப்பு. ஏன்னா பாலிசி இருக்கிற இடத்துல யார் இருக்கா இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு? கவர்மெண்ட் தான் இருக்காங்க. அப்போ இந்த பட்ஜெட்டில் விலைவாசி கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் இன்சென்டிவ் கொடுக்கறத தாண்டி டாக்ஸ் பெனிஃபிட் கொடுங்கன்னு கேட்குறாங்க. டாக்ஸ் பெனிஃபிட் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, விலைவாசி குறைச்சாலே ஜிஎஸ்டி குறையும், ஜிஎஸ்டி குறைஞ்சாலே கொஞ்சம் சேமிக்கலாம். அப்போது ஜிஎஸ்டி குறைஞ்சதுன்னா அந்த சம்பாதிக்கிற பணம் வந்து பேங்க்லேயாவது தங்கும். மினிமம் வந்து இந்த பட்ஜெட்டில் விலைவாசி குறைக்கிறதுக்கான ஸ்டெப்பை கவர்மெண்ட் எடுக்கணும். ஆனஸ்ட் டேக்ஸ் பேருக்கு இன்னைக்கு வந்து 2 ரெக்குவயர்மெண்ட் தான். விலைவாசி குறைங்க, ஃபியூச்சரில் நான் வயசானதுக்கப்புறம் எங்களை பார்த்துப்பீங்களா மாட்டிங்களா, இதுதான் கேட்குறாங்க. ரொம்ப நன்றி சதீஷ்குமார் சார். மிடில் கிளாஸுடைய மனசாட்சியினுடைய குரலாக பேசியிருக்கீங்க. 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் போடவே கூடாது, விலைவாசி உயர்வை அரசாங்கம் தான் படிப்படியாக கட்டுப்படுத்தணும், இதன் மூலமாக சாமானிய மக்களுடைய சேமிப்பை அதிகப்படுத்தணும்னு உங்களுடைய பதில ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சதீஷ்குமார் சார். நன்றி.